இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இதுவரை வெள்ளை நிறத்தில் வேட்டி அணிந்திருந்த கணேஷ சர்மா அவர்களுக்கு தற்போது ஆச்சாரியர் வஸ்திரம் வழங்கியுள்ளார். அதாவது காவி நிறத்திலான வேட்டி. இனி இந்த வேட்டியை அணிந்து கொண்டுதான் இவர் இருக்க போகிறார். வெள்ளையை துறக்கிறார், காவியை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வஸ்திரதானம் முடிந்த பிறகு இதன் பிறகு பல விஷயங்களை, பல தகவல்களை அவருக்கு உபதேசிக்க உள்ளார் தற்போதைய சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இந்த வஸ்திரம் மட்டுமல்ல, அதே போல புதிய தண்டத்தையும் கொடுக்க உள்ளார். அதே போல அவர் சுமக்கக்கூடிய பூஜா பாத்திரம் என்று சொல்லக்கூடிய கமண்டலத்தையும் இன்னும் சற்று நேரத்தில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வழங்க உள்ளார். இந்த வஸ்திரத்தை பெறுவதுதான் சந்நியாசத்தின் முதல் படி. காவி என்பது இறைவனை குறிக்கக்கூடியது, இறை இன்பத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை குறிக்கக்கூடியது. அதைத்தான் தற்போது பெற்றிருக்கிறார் சங்கர விஜயேந்திர சுவாமிகள் கொடுத்து. தற்போது கணேஷ சர்மா அவர்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார். தற்போது திரையிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆடையை, புதிய ஆடையை அணிந்து கொண்டு அவர் வெளியே வருகிற போது தற்போது நாம் கேட்டபடி 2 ஞான சூரியன்களை நாம் தரிசிக்கலாம். ஆச்சாரியர்கள் என்பவர்கள் சூரியனுக்கு நிகரானவர்கள். அதாவது அந்த பிரகாசமும் அந்த ஆற்றலும் அந்த சக்தியும் ஆச்சாரியர்களுக்கு மட்டுமே உண்டு. அதற்கு காரணம் தபஸ். அவர்கள் செய்கிற தவத்தின் விளைவாக அன்னை காமாட்சியின் பரிபூரணமான அருளை பெற்று அவர்கள் ஞான சூரியன்களாக ஜொலிப்பார்கள். காஞ்சி காமகோட்டி பீடமானது எப்போது மிகப்பெரிய அளவில் வெளியே தெரிந்தது என்று சொன்னால் மகா பெரியவா காலத்தில்தான். 68வது ஆச்சாரியாராக நமக்கு விளங்கி நடமாடும் தெய்வம் என்று போற்றப்படக்கூடிய அளவிலே விளங்கிய காஞ்சி மகா பெரியவர் இந்த மடத்தின் பெருமையை உலகெங்கும் எடுத்து சென்றார். இந்த மடம் என்பது பணம் பெறுவதற்கோ புகழுக்கோ பெயருக்கோ அல்ல, சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் இறையின்பம் பெறுவதற்காக, இறைவனை உணர்வதற்காக என்பதற்கான ஒரு முதல் கட்ட பணியை தனது காலத்திலே எடுத்து மேற்கொண்டார் காஞ்சி மகா பெரியவர். 100 வயது வரை வாழ்ந்த அந்த மகான் 87 வருடங்கள் சந்நியாசத்திலே விளங்கி ஒரு துறவியாக விளங்கி அப்பற்ற துறவியாக காணப்பட்டு பாரத தேசத்தின் பல பகுதிகளுக்கும் பயணித்து நமக்கெல்லாம் ஆன்மீக நெறிகளை போதித்தார். ஒரு கல்வியை பல்கலைக்கழகத்தில் சென்று நம்மால் படிக்க முடியும். ஒரு ஞானத்தை எங்கே சென்று படிக்க முடியும்? ஒரு ஞானத்தை கற்றுத்தரக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இன்று காணப்படுகின்றனவா? ஒரு நல்லொழுக்கங்களை நமக்கு போதிக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் இன்று காணப்படுகின்றனவா? அல்ல. இந்த நல்லொழுக்கங்களையும் நற்சிந்தனைகளையும் நமக்குள் விதைக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியார்கள். அந்த வகையில் காஞ்சி காமகோடி பீடத்தின் மகா பெரியவா உலக அளவில் போற்றப்பட்டு அவரது காலத்தில் எத்தனையோ பக்தர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ புனிதமான காரியங்கள் நடந்திருக்கின்றன. அவரை அடுத்து வந்த ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் மகா பெரியவாளின் அடிகளை பின்பற்றி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ்ந்து காட்டினார். இந்த உலகத்திலே கலிகாலத்திலே காலமானது செல்ல 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 தர்மங்கள் குறையும், அநீதியானது மேலோங்கும். இவை அத்தனையும் கிருஷ்ண பரமாத்மா காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலத்திலும் பக்தியானது நமக்கு தேவை என்பதை உணர்ந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாரத தேசமெங்கும் அவரும் பயணித்தார். பக்தி மட்டும் முக்கியமல்ல, அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான கல்வி நிறுவனங்களையும் மருத்துவமனைகளையும் தனது காலத்திலே அமைத்தார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர்களின் வழியை ஒட்டி வந்த ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் முந்தைய ஆச்சாரியர்கள் என்னென்ன பணிகளை இட்டாரோ எவற்றையெல்லாம் கடைப்பிடித்து தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டுமோ தன் காலத்தில் அதை இன்னமும் நிறைவேற்றி வருகிறார். இந்த மடத்தின் பெருமையானது காஞ்சி காமகோட்டி பீடம் என்பது ஒரு சாதாரணமான மடம் அல்ல. வெறும் சந்நியாச தர்மத்தை போதிப்பதற்கு மட்டுமல்ல, இதை மகா பெரியவாளே பலமுறை சொல்லியிருக்கிறார்.
இந்த மடம் என்பது பல தர்ம காரியங்களை நிறைவேற்றக்கூடியது, பல ஞானவான்களை உருவாக்கக்கூடியது. இந்த மடத்தை பின்பற்றி வரக்கூடிய அன்பர்கள் உலகெங்கும் பல லட்சக்கணக்கில் காணப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் ஏதோ மடத்திற்கு போனோம், தரிசித்தோம் என்கிற அளவில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மடத்தின் மேல் ஒரு பற்றானது வர வேண்டும், இந்த மடத்தின் மேல் ஒரு பிடிப்பானது அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் காஞ்சி மகா பெரியவர் வலியுறுத்தியிருக்கிறார். இது அற்புதமான இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்திலே நடக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பண்டிதர்களும் உலகெங்கிலுமிருந்து பல முக்கியஸ்தர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குளக்கரையிலே பக்தர்கள் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டாலுமே இந்த காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு வெளியேயும் மேலும் பல இடங்களிலும் இந்த காட்சிகளானது திரையில் அங்கே திரையிடப்பட்டிருக்கிறது. அங்காங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த காட்சிகளை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய ஆச்சாரியர், ஒரு புதிய சந்நியாசி எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு எத்தனையோ பக்தர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தற்போது நிறைவேறியிருக்கிறது. ஸ்ரீ கணேஷ சர்மா அவர்கள் அந்த காவி வஸ்திரத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறார். துரத்தல் என்பதுதான் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு விஷயம். நாமெல்லாம் எதை துறக்கிறோம், நாமெல்லாம் எதை விடுக்கிறோம்? நாம் பொருட்களை சேர்த்து கொண்டே இருக்கிறோம், பாசத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறோம், பணத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதில் இறையின்பம் கிடைக்கும் என்று சொன்னால் பல விஷயங்களை துறக்கின்ற போது. இதை ரமண பகவானே திருவண்ணாமலைக்கு வந்த காலத்திலே நிகழ்த்தி காட்டினார். தான் அணிந்திருக்கக்கூடிய வஸ்திரங்களை அகற்றி எறிந்தார். தன்னிடம் இருக்கக்கூடிய கைப்பையை தூக்கி எறிந்தார். ஒரு சாதாரணமான கௌபீனம், ஒரு கோவணத்தை மட்டும் அணிந்து கொண்டார். தலையிலே இருக்கின்ற முடிகளை, முக்கியமாக அனைத்து முடிகளையும் தாடியையும் சிரைத்து கொண்டார். அதன் பிறகுதான் அவர் பரிபூரணமானார், அதாவது பரிபூரண நிலையை அடைந்தார். திருவண்ணாமலையிலே சுமார் 50க்கும் மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்து சந்நியாச தர்மத்தை பலருக்கும் போதித்தார். அவருக்கு ஏராளமான சீடர்கள் சேர்ந்தார்கள். அதே போல காஞ்சி மடம் என்பதும் ஒரு உயர்ந்த மடம். இந்த காஞ்சி மடம் என்பது உலகளாவியது. மகான் ஆதிசங்கரரை முதல் குருவாக கொண்டு தற்போது 71வது ஆச்சாரியர் பொறுப்பேற்கின்ற காட்சிகளை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். தற்போது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டமானது ஆதிசங்கரின் ஜெயந்தி காலம், அதாவது அவரது அவதாரம் நிகழ்ந்த காலம். 2534வது ஜெயந்தி காலத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியானால் ஆதிசங்கரர் அவதாரம் செய்து 2534 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இத்தனை ஆண்டுகளை கடந்தும் இந்த பீடமானது, இந்த மடமானது இன்றைக்கும் வழி வழியாக ஆச்சாரியர்களை கொடுத்து நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்கிறது என்று சொன்னால் அது அந்த குருவின் அனுக்கிரகம். ஒரு குரு பரம்பரைக்கு யார் முக்கியம் என்று சொன்னால் தெய்வத்தை விட குருநாதர் தான் முக்கியம். அதனால்தான் நாம் வணங்க வேண்டியவர்கள் பட்டியலில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்கிறோம். தெய்வத்தை கடைசி இடத்திலே வைத்திருக்கிறோம். முதலில் யாரை நாம் போற்றுகிறோம்? மாதாவை போற்றுகிறோம், அதாவது அன்னையை போற்றுகிறோம். இந்த உலகத்திலே அன்னையை விட, தாயை விட உயர்ந்த தெய்வம் எந்த தெய்வமும் கிடையாது. நாம் வணங்குகிற எந்த இறைவனும் கிடையாது. அதனால்தான் அம்மாவையும் அப்பாவையும் அவர்களது கடைசி காலத்திலே நாம் காப்பாற்றினால், அவர்களை பேடி வந்தால், அவர்களுக்கு என்ன தேவையோ அவையெல்லாம் நிறைவேற்றினால் நாம் எந்த ஆலயத்திற்கும் சென்று இறைவனை வணங்க வேண்டாம், நானே உங்களை தேடி வருகிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தாய்க்கும் தந்தைக்கும் உண்டான முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சந்நியாச தீட்சையை ஏற்றுக்கொண்ட பிறகு 24 வருடங்களாக தன் மீது அன்பை பொழிந்த அந்த தாயும் தந்தையும் சற்றே விலகி இருக்கப் போகிறார்கள். அந்த பந்தத்திலிருந்து இந்த கணேஷ சர்மா இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரப் போகிறார். இந்த மனமானது எத்தகைய நிலையில் காணப்படும் என்பதை உணர்ந்து பாருங்கள். உங்களால் உங்களது மகனையோ மகளையோ ஓரிரு மாதங்கள் பிரிந்திருக்க முடியுமா?
இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.